பிடிக்கலன்னா கால் தர மேலதான் இருக்கு. நான் செத்த மாதிரி நடிச்சிருக்கேன், நீ இப்படி அழுவுறிய? நான் உண்மையில செத்துனா என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? இன்னைக்கு செத்தா நாளைக்கு 2வது நாள், 16 கருமாதி, அடுத்த வருஷம் திவசம். மது பின்ன என்ன? இன்னைக்கு செத்த மாதிரி நடிச்சேங்கிற, 10 நாள் கழிச்சு லவ் பண்ண மாதிரி நடிச்சேங்க. செத்தால உண்மையா சாகணும், லவ் பண்ணாலும் சீரியஸா லவ் பண்ணணும். ஓகே, இன்னொரு வாய்ப்பு கிடைச்சா நான் உண்மையா செத்துறேன். இப்ப லவ் பண்ண சான்ஸ் கிடைச்சிருக்கு, சீரியஸா லவ் பண்றேன். ஐ லவ் யூ மது. ஆமாயா, நீயோ சின்னப்பா மாதிரி 50 அடிக்கு அந்த பக்கம் இருந்துட்டு என்னையா லவ் மது. ஐ லவ் யூ. இது ஓகேயா? ஐயா, இது கூட ஏதோ டிஸ்டன்ட் ரிலேஷன்ஷிப் மாதிரி இருக்கு, லவர் மாதிரி இல்ல. மது, ஐ லவ் யூ. ஹவ் இஸ் திஸ்? சூப்பர். சூப்பர் பவுலர் நீ. விழவே விழாத விக்கெட் ஒரே அடியில் அடிச்சு வீழ்த்திட்டியடா. இல்லன்னு வழக்கமா கிரிக்கெட்ல பவுலர் பந்து வீசினா பேட்ஸ்மேன் தான் அவுட் ஆயிடுவாங்க. ஆனா எங்க விளையாட்டுல பந்து வீசின பவுலர் நானே அவுட் ஆயிட்டேன். போய் சொல்லாதே. இந்த விளையாட்டுல அவுட் ஆனது பவுலரும் கிடையாது, பேட்ஸ்மேனும் கிடையாது. ஐடியா கொடுத்த அம்பையர் நான் தான் அவுட் ஆயிட்டேன். ஏண்டா உண்மையிலேயே அந்த பொண்ணு உன்னை லவ் பண்ணுதா? என்ன அப்படி கேட்ட? ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ சொன்னாலே அது மட்டும் தான் சொன்னாலா? உள்ளத்தை அள்ளி அள்ளி தந்தாலே. கண்ணில காதல் கேமரா கொண்டு வந்தாலே சூப்பரா. அப்படி போட. ஹாய் மது, என்ன இந்த நேரத்துல? இதுக்கு முன்னாடியே வந்துக்கலாமே. காதலுங்கிறது ஷிஃப்டா? கவுண்டர்ல டோக்கன் பஞ்ச் பண்ணிட்டு தான் வந்து பாக்கணுமா? அதுக்கு இல்லம்மா, அவங்க அம்மா எதுக்கு? ஒரு வயசு பொண்ணு இந்த நேரத்துல வந்திருக்கே, உங்க வீட்டுல தேட மாட்டாங்களா? இப்பெல்லாம் வயசு பொண்ணுங்களை வீட்டுல தேடுறது இல்ல, வயசு பசங்களுக்கு தான்ப்பா தேடுறாங்க. ஓ, நானே லெட்டர் எழுதி வச்சுட்டு வந்திருக்கேன். என்ன? நான் ஒரு 24 வயசு தடி எனக்கு கடத்திட்டான், காலையில 10 மணிக்கு 10 லட்சத்தோட வரலன்னா எழுதியிருக்கேன். நீ புரட்சி நாயகிதான். பணத்தோட எந்த அட்ரஸ்க்கு வர சொன்ன? இங்கதான் வர சொன்னேன். வரவன் கூட போலீஸையும் கூட்டிட்டு வந்துட்டான்னா பெண்ட கழட்டிடுவா. பாத்தியாப்பா, நாது போலீஸ் வந்து அவங்க பெண்ட கழட்டட்டும், நாம தீர்க்க வேண்டிய பிரச்சனை நிறைய பெண்டிங் இருக்கு, வந்துக்கோ. என்ன இவங்க பிரச்சனை? என்ன பிரச்சனை? காவேரி பிரச்சனை. இவங்க 2 பேரும் தானே போய் தீர்க்க போறாங்க. இவங்க 2 பேரும் எங்க போறாங்க? அவங்க 2 பேரும் எங்க போறாங்க? இப்ப நம்ம 2 பேரும் எங்கடா போறது? அதான் பெண்ட கழட்ட வர. நாளைக்கு எனக்கு ஒரு லவ் லெட்டர் எழுதி தரியா ப்ளீஸ்? எதுக்கு? யாருக்குமே தெரியாம இதை படிக்கணும், பலருக்குன்னு படாம இதை மறைச்சு வைக்கணும். கிளாஸ் ரூம்ல யாரும் பார்க்காதப்போ எழுத்து கரைஞ்சு போற மாதிரி அதுக்கு கிஸ் கொடுக்கணும். எதுக்கு நாளைக்கு? இப்ப என்ன வேலை? இந்த கட்டில உட்காந்து நீ எழுது, அந்த டேபிள் உட்காந்து நான் எழுதுறேன். ஓகே சரி. பட் ஒரு சின்ன பந்தயம். என்னது? யார் அதிகமா லெட்டர் எழுதுறாங்களோ அவங்களுக்கு, குறைவா எழுதுறவங்க லெட்டரை கணக்கு போட்டு லெட்டருக்கு 1 நிமிஷம் கிஸ் கொடுக்கணும். ஓகே ஓகே. டியூப்லைட், அதிகமா எழுதுறவங்க குறைவா எழுதுறவங்க கிஸ் பண்ணணும். அவன் தோத்தாலும் ஜெயிச்சாலும் நீதான் கிஸ் பண்ண. ஐயோ, நான் பந்தயத்துக்கு வரல. ஏன்? எப்படி இருந்தாலும் பந்தயத்துல நான் ஜெயிச்சாலும் தோத்தாலும் உனக்கு தான் பெனிஃபிட். நான் மாட்டேன் 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 மாட்டவே மாட்டேன். நோ நோ, இதெல்லாம் பெட் கட்டுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். பெட்ல இருந்து கத்தி பிரயோஜனமே இல்ல. இந்தா 100 லெட்டர். நீ 3 தானா? அப்போ 3 மைனஸ் 100 97. 1.5 மணி நேரம் 7 நிமிஷம். இவ்வளவு சீக்கிரம் 100 லெட்டர் எப்படி? இப்பெல்லாம் பேசக்கூடாது, நானா ஜெயிச்சிட்டேன்ல. இல்ல நீ ஏமாத்துற. 1.5 மணி நேரம் 7 நிமிஷம். 1.5 மணி நேரம் 7 நிமிஷம். என்னது இது? கார்பன் பேப்பர். இத வச்சுதான் 100 காப்பி எடுத்தியா? You cheat. தப்பு செஞ்சுட்டேன். செஞ்ச தப்புக்காக நேரத்தை குறிச்சுக்கலாமே. 1 மணி நேரம் முடியாது. 1/2 மணி நேரம் 7 நிமிஷம். அவுட். 7 செகண்ட். I said out. ஒண்ணே போடா. போடே. மிஸ்டர் நாத், ஒரு பேச்சு கொண்ட மிஸ்டர் ரோமியோ, மஜினு, அம்பிகாவதின்னு சொன்னா நீ அந்த காலத்துக்கே போயிடுறதா? என்னப்பா இது கம்ப்யூட்டர் யுகம், நீ இன்னும் கார்பன் பேப்பர்லயே இருக்கிறியே. அமெரிக்காவில் ஒருத்தன் எச்சி துப்புனான்னா அடையாறுல உட்கார்ந்து இருக்கிற மூஞ்சில நச்சுன்னு தெரிக்குது. இந்த சாக்லேட் யுகத்துல
நீ லவ் லெட்டர் எழுதினா உன் லவ் எப்படி டெவலப் ஆகும்? சரி, இப்ப நான் என்னதான் பண்ணோம்? உடம்பெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு, லேசா கொஞ்சம் அமுக்கி விடு. ஐடியா வரணும்லப்பா. நீ என்ன பண்ண? நான் சும்மா தான் இருக்கேன். லேசா டச் பண்ணு. இது என்னது இது? மூக்கு. ஊர்ல இது என்னன்னு சொல்லுவாங்க? அமுக்குடா. அவன் லவ் பண்றான், நீங்க ஐடியா கொடுத்தீங்க. இடையில நான் எதுக்கு உங்க காலம் முக்கணும்? போகையா நீங்களும் உங்க காதல பாத்தியா பிரதர்? உட்கார்ந்து இருந்தது சந்தர்ப்பம் பார்த்து கடிச்சு வச்சு ஓடி போச்சு. இந்த நீ ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டா உன்னை ஒருத்தி எப்படி லவ் பண்ணுவா? பர்சனாலிட்டி இருக்குல்ல. நான் தான் அந்த சீனுக்கே போகலையே. உனக்கு ஐடியா வேணுமா வேண்டாமா? வேணும். அப்ப அந்த பர்சனாலிட்டி பத்தி பேச கம். காதலருங்க நெருக்கமா சந்திக்கிறதுக்கு ஒரு டார்க்கான இடம் வேணும். அதுக்கு சினிமா தியேட்டர் தான் கரெக்ட். உன் லவ்வர் அழைச்சிட்டு சினிமா கோட்டைக்கு போ. படம் போட வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாரு. அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா இருட்டாகிரு. நீ சீனா ஆரம்பிச்சிரு. சீனா? சீனா என்னப்பா? காதல நீ 7வது 8வது இடத்த கூட பாஸ் பண்ணலையா? காதை கொடு. அண்ணே விடுங்க, சினிமாக்கு லேட் ஆயிடும். சரி, தமிழ் படத்துக்கு போகாத. என்ன? முதல் 2 ரீல் வரைக்கும் அம்மாவுக்கு புடவை வாங்கி கொடுப்பானுங்க, தங்கச்சிக்கு ஜாக்கெட் வாங்கி கொடுப்பானுங்க, இன்டர்வெல்ல அம்மாவுக்கு கொண்டு பாட்டு பாடிட்டு நிப்பானுங்க. உன் லவர் அதை பார்த்துட்டு கண்ணை கசிக்கிட்டு இருப்பா. நீ ஒண்ணுமே செய்ய முடியாது. பேசாம இங்கிலீஷ் படத்துக்கு கூட்டி போ. எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். போ. ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஐடியா கொடுக்குறோம், நமக்கு ஒரு ஆள் செட் ஆக மாட்டேங்குது. உன்னை பத்தி புரிஞ்சுக்கவே முடியல. ஜாமீன்ல எடுத்தப்ப இன்சல்ட் பண்ண, இப்ப அயோக்கியத்தனம் பண்ணிட்டு வந்திருக்கான். அவனை காப்பாத்துறதுக்காக சண்டை போட்டிருக்கேன். ஏன்? ஒருத்தனோட உயிரை காப்பாத்துறதுக்காக சண்டை போட்டது தப்பா? சண்டை போட்டது தப்பு இல்ல, ஆனா ரத்தம் கொடுக்குற அளவுக்கு போனது கொஞ்சம் ஓவரா தெரியுது. அது என்னோட ரத்தம் இல்ல, அவரோட ரத்தம் தான். அவர் என் அப்பா. ஒவ்வொரு மகனுக்கும் இனிஷியலுங்கிறது தலையில வைக்கிற கிரீடம். ஆனா எனக்கு அது கையில மாட்டின விலங்கு. எனக்கும் எங்க அப்பாவுக்கும் வர தகராறு அவர் என்னை விட சின்னவரா நினைச்சுக்கிறதுலதான். வயசுல இல்ல, புத்தியில. ஸ்கூல் டேஸ்ல உங்க அப்பா ஒரு பொம்பளை பொறுக்கின்னு எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க. அப்போ எனக்கு அர்த்தம் புரியல. அர்த்தம் புரிஞ்சதுக்கு அப்புறம் எங்க அப்பா எனக்கு பிடிக்கல. வாழ்க்கை அனுபவிக்கிறதுக்காகங்கிறது எங்க அப்பாவோட நேச்சர். எதை அனுபவிச்சாலும் அதுல நேர்மை இருக்கணுங்கிறது என்னோட நேச்சர். எங்க அம்மாவோட இடத்த நிரப்ப ஒரு மனைவி வேணும்னு அவர் ஆசைப்பட்டிருந்தா அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா ஒவ்வொரு நாளும் அவருக்கு ஒரு பொண்ணு வேணும். அதை என்னால ஜீர்ணிக்க முடியல. தட்டி கேட்டேன், அவரால் அதை தாங்க முடியல. சுயமா சம்பாதிக்கிறோங்கிற திமிர அவருக்கு, சுயமரியாதைங்கிற திமிர எனக்கு. வெளியே வந்துட்டேன். ஆனாலும் அவர் அடிபட்டு கறந்தப்போ என்னையும் அறியாம நான் துடிச்சு போயிட்டேன். அது என்னமோ என் மனசு கேட்கல. பிரதர், அந்த ராஸ்கல் ஒன்ன மாதிரி ஒரு மகனை பெற்ற புண்ணியம் தான் இன்னைக்கு அவன் உசுரை காப்பாத்தி இருக்கு. அவன் ரத்தத்தை தான் அவனுக்கு கொடுத்தேன்னு சொன்ன பாரு, அது ரொம்ப தப்பு. உன் முட்டிக்கால் ஓடுது, அதான் அவன் ரத்தம். உன் நெஞ்சில ஓடுது பாரு, அது உன்னை பெத்த தாயோட ரத்தம். படுவா, ரத்தம் கொடுக்காமலே அவனை சாகடிச்சிருக்கணும். பேஷண்ட் படிச்சிட்டாரு. ஐயோ, பொழைச்சிட்டானாமே. மறுபடியும் நல்ல பாம்பு ஊருக்குள்ள விட்டுட்டானுங்களே. சார், அந்த பையன் மட்டும் உங்களை இங்க சரியான நேரத்துல கொண்டு வந்து சேர்த்து ரத்தம் கொடுக்கலனா நீங்க பொழைக்கிறதே கஷ்டம். இது வரைக்கும் உங்க உடம்புல இருந்தது உங்க தாய் தந்தை கொடுத்த உயிர். இப்ப இருக்கிறது அந்த புள்ள கொடுத்த உயிர். பாவம் யாரு பெத்த பிள்ளையோ அனாதை போல தெரியுது. டாக்டர், அவனுக்கு உயிர் கொடுத்ததே நான் தான் டாக்டர். எஸ், ஹி இஸ் மை சன். அப்படியா? அந்த புள்ள என்கிட்ட ஒண்ணும் சொல்லவே இல்லையே. சொல்ற அளவுக்கு நான் நடந்து. ஸ்கிரீன்ல தான் ஆடுறாங்களே, தியேட்டர்ல நீ ஏன் இந்த ஆட்ட ஆடுற? மனுஷனை ஒழுங்கா படம் பார்க்க விடுறியா நிம்மதியா? ஐயோ,
மாமாட்ட போகணுமா கண்ணா? மாமாவா? ஆமா சார், குழந்தை ஆசைப்படுதுல்ல, கொஞ்சம் நேரம் வச்சுங்க சார். புஜி புஜி புஜி. ஐயோ, பிரேக் அடிச்சா பஸ் அடுத்த ஸ்டாப்ல தான் நிக்குது. குழந்தை கிட்ட நிறுத்துமா? மிஸ்டர், உங்க குழந்தைய பிடிங்க சார். வாடா. மது, நான் டாய்லெட்டுக்கு. ஏன்னா நீமா? ஐயோ, இத வாஷ் பண்ணிட்டு வரேன். ஐயா, மூக்க பிடிச்சுப்பால, நான் எப்படி போய் அவளை தொடுவேன்? நாள் பார்த்து, நட்சத்திரம் பார்த்து, 8 ஜோடி பொருத்தம் பார்த்து 20-30 வருஷம் வாழ்ந்தவங்க, 2-3 குழந்தை குட்டிங்களை பெத்தவங்க, அவங்கள கேள்வி கேட்கிற நிகழ்ச்சியில் இது லவ்வர்ஸ்க்காக மேட் ஃபார் ஈச் அதர் கான்டெஸ்ட். நேயர்கள் சார்பிலும் என் சார்பிலும் இங்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள். முதல்ல செல்வி மது. வணக்கம். வணக்கம்மா. உங்க காதலரோட வந்திருக்கீங்க இல்லையா? ஆமா. அவர் பேரு ரங்கநாதன். மிஸ்டர் ரங்கநாதன், நான் இவங்க கிட்ட சில கேள்விகள் தனியா கேட்கணும், ப்ளீஸ். ஓகே சார். மிஸ் மது, இறுதி சுற்று வரைக்கும் வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. மிஸ்டர் ரங்கநாதன் உங்களை உயிருக்குயிரா காதலிக்கிறாரு. அவர் உங்களை கல்யாணம் பண்ணிப்பாரு, நீங்க நம்புறீங்களா? நிச்சயமா. நிச்சயமா. ஒரு கற்பனையான கேள்வி, என்ன மிஸ்டேக் பண்ணிக்காதீங்க. இல்ல. அவர் உங்களை கல்யாணம் பண்ணிக்காம வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? சான்ஸே இல்ல. சான்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம். உங்களை கல்யாணம் பண்ணிக்காம வேற பொம்பளை கல்யாணம் பண்ணிக்கிறாரு, உங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? கொன்னுடுவேன். கொன்னுடுவீங்களா? யார? அந்த பொண்ணையா? சேச்சா, அவளையே கொலை பண்ற. என்னை ஏமாத்துன அவனை தான் கொலை பண்ணுவேன். யார? ரங்கநாதனையா? ஆமா. எனக்கு கிடைக்காத அவரு வேற யாருக்கும் கிடைக்க கூடாது. வெரி குட், வெரி குட், வெரி குட் அப்ரோச், வெரி குட் அப்ரோச். Thank you. மிஸ்டர் ரங்கநாதன், வாங்க சார். இப்போ நீங்க சொல்ல போற பதில்ல தான் இறுதி சுற்றுல உங்களுக்கு முதல் பரிசே கிடைக்க போறது. நீங்க மிஸ் மதுவை உயிருக்குயிரா காதலிக்கிறீங்க இல்லையா? ஆமா சார், உயிருக்கு உயிரா காதலிக்கிறோம், கல்யாணம் பண்ணிக்க போறோம். அதனாலதான் தைரியமா டிவி பேட்டிக்கு வந்திருக்கோம். வெரி குட், வெரி குட். ஒரு கற்பனையான கேள்வி, நீங்க என்ன மிஸ்டேக் பண்ணி கூடாது. இல்ல சார். இப்போ இவங்க வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்காம வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ உங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? கொன்னுடுவேன். நீங்களும் கொன்னுடுவீங்களா? யார? அந்த மாப்பிள்ளையா? நான் எதுக்கு அவனை கொலை செய்யணும்? என்னை ஏமாத்திட்டு போன அவளை கொன்னுடுவேன். எனக்கு கிடைக்காதவ வேற யாருக்கும் கிடைக்க கூடாது. எஸ் எஸ் எஸ். என்ன ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பதில் சொல்றீங்க? இந்த டிவி ஸ்டேஷன் யாரே தெரியுமா? எனியோ, கங்க்ராச்சுலேஷன்ஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். நான் கண்டிப்பா இவங்களுக்கு தான் முதல் பரிசு கொடுக்க போறேன். ஆல் தி பெஸ்ட்.